ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து என் தங்கச்சி பொண்ணுக்கு மொட்டை அடித்து காது குத்துனாங்க. சிவகாசி பக்கம். அந்த ஊர் பேர்லாம் எனக்கு தெரியல, அது எந்த ஊருன்னு ஏதோ ஒரு ஊர் சொன்னால். பசுவந்தனை அது தாண்டி போகணும், ரொம்ப ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்னாங்க. டைமுக்கு தான் பஸ்ஸு அப்படின்னு சொன்னாங்க. நான் திருச்சியிலேருந்து மதுரைக்கு போய் மதுரையிலேருந்து காரில் போயிட்டேன். தம்பி எல்லாம் காரில் போனாங்க. அவங்க கூட சேர்ந்து அப்படியே எல்லோரும் ஜாலியாக பேசிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டோம். இவளுக்கு தான் மொட்டை, தங்கச்சி பொண்ணு, அவளுக்கு தான் மொட்டை அடித்து காது குத்தணும். பெரியவ சின்னவ 2 பேர். மொத்தம் எங்கள் சித்திக்கு வந்து 3 பசங்க, 2 பொண்ணு 1 பையனா. அந்த மூத்தவ பொண்ணு தான் அது 2. இவ ரெண்டாவது. இவளுக்கும் 2 பொம்பளை பிள்ளைங்க. 2வது பொண்ணு இவ வந்து குட்டி பாப்பா. இன்னொருத்தி எங்கே பாருங்கள், அந்த பக்கத்தில் இருக்கா பாருங்கள், அவள் தான். நான் கொஞ்சம் லேட்டாக தான் போனேன். ஏன்னா நாங்கள் போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா ஒரே மலை மேலே கோயில்னாங்க. பயங்கர போகிற வழியில் பார்த்தீங்கனாலே சொன்னாங்க காரெல்லாம் பஞ்சர் ஆயிடுச்சு, ரோடு கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பயந்துகிட்டே தான் போனோம். ஐயோ என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கோயில் மலை மேலே ஏறி போன உடனே அப்படி ஒரு சூப்பரான இடம், அவ்வளோ அழகாக இருந்தது. செம்ம காற்று. போய் அப்படி வெயில் அடிச்சிச்சு, ஆனால் ஒரு சொட்டு வேர்க்கலை. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. படம்லாம் எடுக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு நிறையா வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. நாங்கள் போனோம், கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே கெடாக்கறி அப்படின்னாலே சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் கோயிலை விட்டு போகிறது அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நிறைய இடத்துல எங்கள் இதுலலாம் பார்த்தீங்கன்னா கோயிலில் மொட்டை அடித்து காது குத்துவாங்க, ஆனால் வெளியே வச்சு தான் சாப்பாடு போடுவாங்க. ஆனால் இவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா, என் தங்கச்சி மாமனார் வீட்டு சைடில் பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளேயே கறி சாப்பாடு போட்டாங்க. எல்லாம் ஆச்சரியமாக இருந்துச்சு. எல்லாருமே சொன்னாங்க, என்னடா இது கோயிலுக்குள்ளேயே சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தர் கோயிலில் ஒரு இது மாதிரி இருக்குது இல்லை, அப்படி தானே? இவங்க பாருங்கள், எங்கள் சித்தி பெரியம்மா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்துக்கிட்டு, நான் சொன்னேன் ஃபஸ்ட்டே அவங்ககிட்ட, எல்லோரும் ஒன்றா நில்லுங்க, வீடியோவில் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் உட்காந்து கதை அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே எடுத்தேன்னா பரவாயில்ல, இப்படி எடு, அதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எல்லோரும் நாங்கள் எல்லாம் பாருங்கள் சேர்ந்து நாங்கள்லாம் ஒரே அரட்டை, நாங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு ஃபோட்டோ கூட நல்லாவே வரலை. ஏன்னா காற்று என் தங்கச்சி தான் இருக்கா, ஒரு ஃபோட்டோவாக நம்ம நல்லா எடுக்கணும், ஒரு வீடியோவாக நல்லா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 தடவை எடுத்துட்டோம். ஆனால் எங்கள் 2 பேருக்கும் ஒழுங்காகவே வரல. முடி பறந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. எந்த குட்டி வாள் இருக்கானே சரியான சேட்டை, செம்ம சேட்டை. நான் போய் தூக்குறேன், என்கிட்ட வர மாட்டான். இதே என் தங்கச்சி இருக்கா, அவள் ரொம்ப ஒயிட்டாக இருப்பாள். அவளை பார்த்தோன்னே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு, இது வயசுக்கு பாருங்கள், அது கூட போய் அவளை தூக்க சொல்லி அவன் மடியில் உட்காந்துக்கிட்டு அவளுக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டு அது கூட இருக்குது. ஒயிட்டாக யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட தான் போகிறான் வரான், அப்படி இருக்கான். ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த காலத்து பிள்ளைங்க எப்படி இருக்காங்க பாரு, கலர் பார்த்து வராங்க போகிறாங்க. முக்கியமாக இவங்கள சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் தங்கச்சி நர்ஸாக இருக்கா. அவங்கக்கிட்ட அவங்களோட டாக்டர் அவங்க ஒய்ஃபு, இவங்க கண்டாக்டரு, அவர் வந்து ஆர்த்தோ டாக்டரு. யார் அந்த விளாத்திகுளம், நாகலாபுரம், ரெட்டியப்பட்டி அங்கெல்லாம் இருக்கீங்களோ அங்கே சுற்றி இருக்கவங்களுக்கு கட்டாயம் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்க சொன்னாங்க. நான் கொடுத்துருந்தேன். அவர் நல்லா பார்ப்பார், ஆர்த்தோ டாக்டர். இவ தான் என் தங்கச்சி, அவள் தான் நர்ஸாக இருக்கா. அவரோட சார் தான் இவங்க அவளோட மாமனார், அந்த ஊர் பிரசிடெண்ட்டு. இவங்க ஃபேமிலி எல்லோரும் நின்று அங்கே பூஜை முடிச்சுட்டு அங்கே இது வாங்கிட்டு இருக்காங்க, சாமி கும்பிட்டுட்டு. இவன் வந்து தம்பி, இவன் தான் அவங்க அண்ணன், தங்கச்சி, இவங்க 3 பிள்ளைங்க சொன்னேன் இல்லை, வரிசையாக 3 பேர் இப்போ காமிச்சேன் இல்லை. அந்த டாக்டர் ரொம்ப நல்லா பார்ப்பாங்க. அவங்கள பற்றி சொல்லிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நல்லா பார்ப்பாங்க. விளாத்தியோடத்தில் அவங்க கவர்மெண்ட் டாக்டராக இருக்காங்கன்னு சொன்னான். அதுக்கப்புறம் இங்கே வந்து ரெட்டியப்பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் அவங்க டாக்டராக இருக்காங்க. யாருக்கும் தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க, அங்கே ஒரு எலும்பு டாக்டர் இருக்காங்க, கண் டாக்டர் இருக்காங்க, நல்லா பார்க்குறாங்க. யாருனாலும் அங்கே போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே அவங்க பஸ்ஸு பிடிச்சி அவங்க ஊரில் இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்திருந்தாங்க. என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் ஆடவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு, விடவே இல்லை. எல்லா பசங்களும் சேர்ந்து அவர் தான் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஆட வச்சிட்டாங்க.
அவரும் சரி எல்லாருமே கம்பல் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் 2 ஸ்டெப் போட்டு தான் வந்தார். நல்லா இருந்துச்சு. அவரோட தம்பிங்க 2 பேர் ட்வின்ஸு, அவங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் இவர் ஒரு தம்பி தான், மொத்தம் 3 பேர். ஆனால் 2 தம்பி ட்வின்ஸு, அடுத்தது இவர். மொத்தம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவங்க லைஃபு, அவங்க ஃபேமிலியே ஜாலியாக இருக்கும். அதோடு என் தங்கச்சி மாமியார் செம்ம ஜாலி டைப்பு. அவ்வளோ ஜாலியாக பேசுவாங்க, பழகுவாங்க. மாமியார்ன்றது மாதிரியே பழக மாட்டாங்க. அவ்வளோ ஜாலியாக என் தங்கச்சியும் சண்டை போடுவா, அவங்களும் ஜாலியாக சண்டை போடுவாங்க. அது பார்த்தா சண்டை மாதிரி ஜாலியாக பேசுவாங்க. சண்டைன்னு சொல்லக்கூடாது, அவ்வளோ ஜாலியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. பசங்கள்லாம் ஒரே ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு குதிச்சிட்டு இருந்தாங்க. நான் ஆக்சுவலாக கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே இருந்தேன். என்னை வந்து அனிதாக்கா வாங்க உங்களை கூப்பிட்றாங்க, ஒரு நிமிஷம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. என்னடான்னு சொன்னால் அங்கே உள்ள வெளியே டான்ஸ் ஆடுறாங்களா, நீ வீடியோ எடுங்க, உங்களுக்கு யூடியூப் நல்லா ஒரு டான்ஸ் கிடச்சிருக்கு எடுங்கன்னு சொல்லி எங்கள் சித்தப்பா என் தங்கச்சிட்டு சொல்லிவிட்டு அவள் வேகமாக வந்து கூப்பிட்றான். சீக்கிரம் வாங்க என்னான்னு போய் பார்த்தா அங்கே டான்ஸாக. சித்தப்பா வந்து நீ வீடியோ எடுத்தே ஆகணும், உனக்கு ஒரு வீடியோ கிடச்சிருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் எடுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் டான்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப உள்ள கோயிலுக்கு போய் அவங்க பூஜையெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்து இங்கே உட்காந்து சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு. எங்கள் சித்தி வெத்தலை போட்டாங்களா, அவங்க உதட அவ்வளோ நாக்கெல்லாம் சகப்பாக இருந்துச்சு. எனக்கும் ஆசையாக இருந்துச்சு. எப்போயெல்லாம் நம்ம போடுறது இல்லை, இது மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் போனால் நான் கட்டாயமாக யாராவது போட்டாங்கன்னா எனக்கும் போடுங்க, எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டேன். எனக்கும் நல்லா ரெட்டாக வந்துருந்துச்சு. எனக்கும் சந்தோஷம். அதில் என்னன்னா நம்ம நாக்கு சகப்பாக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு நம்ம ஹஸ்பண்ட் பாசமாக இருப்பார்னு அர்த்தம். இவங்க தான் என் தங்கச்சி ஒய்ஃபு, அவங்க நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவன் தான் என் தங்கச்சி ஒய்ஃபு. எங்கள் ஃபேமிலி இவங்க எல்லோரும் உட்காந்து ஒரே அரட்டை சாப்பிட்டாச்சு. நல்லா காத்தோட்டமாக. இந்த சித்தப்பா இருக்கார் பாருங்கள், இவர் இருந்தாலே அந்த இடம் எப்போவுமே ஜே அப்படின்னு இருக்கும். சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ ஜாலியாக சிரிக்க வச்சுட்டு இருப்பார். ரொம்ப சூப்பராக இருக்கும். இடமும் நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் வரவே மனசுலன்னா பாருங்களேன், போகும்போது பயந்துகிட்டே போனோம். அங்கே சுற்றி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரே பாம்பு பொத்து தான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ பாம்பு பொத்து இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.